Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th accountancy unit 2ல illustration number 17. Okay, so question பார்த்தோனே பெருசா இருக்குன்னு நினைக்காத. It is a very easy sum. Okay, so and இதுல balance sheet இருக்கு. ஃபைனலா அது tally ஆகிறதுனால you will have an assurance my sum is correct அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு confidence இருக்கும். Okay, so now look into the question. From the following receipts and payments account of Friends Football Club, you have to prepare both income and expenditure and as well as balance sheet. So question liye avanga direct income and expenditure prepare pannom, balance sheet prepare pannom sollitaanga. Okay, so now look into the receipt side. First one, opening cash bank kuduthirukanga. Yes, so opening cash bank இதோட impact நம்ம எங்கேயாச்சும் காமிப்போமா income and expenditure sideல opening cash இல்லாட்டி closing cash bank எதுவுமே வந்து income and expenditure accountல வராது. We saw already, right? So opening cash இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் இல்லை closing cash இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் இதோட ரெண்டு இம்பேக்ட்டுமே வந்து நம்மளுக்கு income and expenditureல வராது. Okay, so that is first point. Next point is நம்மளுக்கு closing cash in hand closing balance கொடுத்துருக்காங்க இல்லையா cash in hand cash at bank, that is 1800 ஒரு அமௌண்ட்டு 12000 ஒரு அமௌண்ட்டு closing balance கொடுத்துருக்காங்க இல்லையா பேமெண்ட் சைட், அதோட இம்பேக்ட் மட்டும் நம்ம எங்கே காமிப்போம் அசட் சைடில் காமிப்போம். கிளியர்? ஸோ ஓப்பனிங் கேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் வராது பேலன்ஸ் ஷீட்லேயும் வராது. பட் க்ளோசிங் கேஷோ பேங்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இம்பேக்ட் மட்டும் நம்மளுக்கு அசட் சைடு வரணும். கிளியர்? ஃபஸ்ட் ஒன் கிளியர், ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை புரிஞ்சுக்கோ, ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத பெருசாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டாக. ஓப்பனிங் கேஷ் பேங்க் நம்மளோட அந்த இம்பேக்ட் கொஷினோட இம்பேக்ட் வந்து நம்மளோட ஆன்சரில் எங்கேயுமே வராது. பட் க்ளோசிங் கேஷோ பேங்க்கோ அதோட இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். கிளியர்? ஸோ நவ் லுக் இன் டு நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னா எந்த சைடு வரும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும், இன்கம் சைடில் வரும். கரெக்டாக? ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன்னாலே அது என்ன அர்த்தம்? அது உனக்கு இன்கம். எஸ், ஸோ அதோட 5000 தான் இங்கே இன்கம் சைட் காமிச்சிருக்காங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் 5000. கிளியர்? நவ் நெக்ஸ்ட் ஒன் டு லெகசிஸ். லெகசிஸ் அப்படின்னா அது என்னது? இட் இஸ் அ கேபிட்டல் ஐட்டம். கரெக்ட்? ஸோ கேபிட்டல் ஐட்டம் அப்படின்னாலே நம்ம அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. கரெக்டாக? ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொண்டு வரணும். வி ஆல்ரெடி சா லிஸ்ட். எஸ், ஸோ கேபிட்டல் ஐட்டம்ஸ் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வர மாட்டோம். அதனால லெகசிஸ் வந்து இட் இஸ் அ லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைட் 6000. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர். நீ ஸ்பெஷல் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுற, அது உனக்கு இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சர்? இட் இஸ் அன் இன்கம். கரெக்ட்? ஸோ அதை வந்து வி ஹாவ் டு ஷோ இட் ஆன் தி இன்கம் சைட். தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் 2000. கிளியராக? இப்போ ரெசீட் சைட் மட்டும்தான் பார்த்துருக்கோம், 1 by 1 பார்த்துருக்கோம். வேறு எதுவுமே இப்போ நீ இங்கே ஹைலைட் பண்ணதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஸோ 1 by 1 புரிஞ்சுக்கோ. ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு வராது. சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் சைடு வரும், லெகசிஸ் லைபிலிட்டி, கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் இட் இஸ் அ இன்கம். கிளியர்? ஸோ நவ் லுக் இன் டு த பேமெண்ட் சைட். பை ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்னா என்னம்மா? ஃபர்னிச்சர்னா இட் இஸ் அன் அசட். கரெக்ட்? ஸோ ஃபர்னிச்சரில் 12000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். ஸோ உன்னோட ஃபுட்பால் கிளப்புக்காக ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அது உனக்கு அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்குவோம் பர்ச்சேஸ் பண்ணும்போது. தட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் யூ. ஸோ 800 வந்து யூ ஹாவ் டு ஷோ இட் ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் அவங்களே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஷோ இட் ஆன் தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஃபார் 1500. தி அதர் ஒன் இஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900. அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மட்டும்தான் வரும். கரெக்டாக? க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அது நம்மளுக்கு
asset side மட்டும்தான் we have to show. Yes, so first part மேலே இருக்கிற இந்த receipts and payments amount மட்டும் allocate பண்ணி முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் clear-ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிங் பண்ண. ஓகே, next we have additional information. அதில் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, furniture 1/4/2016 ஆல்ரெடி I had a balance of 12,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சரோட பேலன்ஸே how much they had previous year? they had for 12,000 ப்ளஸ் இந்த இயரோட அடிஷன் எவ்வளோ? ஃபர்னிச்சர் 7,000. கரெக்டாக? ஓப்பனிங் பேலன்ஸே ஃபர்னிச்சர் 12,000 இருந்திருக்கு 2016லேயே. இப்போ 17ல் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? 7,000 ஆட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அசெட் சைடு எப்படி காமிப்போம்? 12,000 ப்ளஸ் 7,000, அதுதான் இந்த டோட்டல் 19,000. கிளியரா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த இயர் 2016 and 17. ஸோ இது எந்த இயருக்கானது? கரண்ட் இயர்து தான். கரெக்டா? ஸோ கரண்ட் இயர் நம்ம இப்போ எந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 31st March 2017க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? 1/4/2016லேருந்து 31st March 2017 வரைக்கும் கரண்ட் இயர். அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 600ன்னு சொல்கிறாங்க. எஸ், அப்போது இந்த இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் எனக்கு வர வேண்டியது எவ்வளோ இருக்குன்னா 600 இருக்குது. அப்போ அதோட இம்பேக்ட் நம்ம 2 இடத்துல காமிக்கணும். கரெக்டா? எஸ். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து எனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட்லேயும் காமிக்கணும். எஸ், புரியுதா? அதனால தான் இது 2 இடத்துலையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பார், 600 2 இடத்துலையும் உனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 5,000 சப்ஸ்கிரிப்ஷனோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் 600 நீ ஆட் பண்ணணும். ப்ளஸ் உனக்கு அசட் சைட்லேயும் அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கணும். ஓகே, ஸோ இதோட இம்பேக்ட் 2 இடத்துல வரணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31st 3/2017 100. ஸோ அப்போ இது என்னது? க்ளோசிங் ஸ்டாக் 31/3/2017னா இந்த இயர் எண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு கோ ஆஸ் பர் தி டேட்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா 100 வந்து உன்னோட க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். உன்னோட பர்ச்சேஸோட க்ளோசிங்கை ஆட் பண்ணணும். கரெக்ட்? ஸோ வி ஆல்ரெடி சா, ரைட்? எப்படி பார்த்தோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி சில மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ இந்த 800ஓட க்ளோசிங் ஸ்டாக் 100 வந்து யூ ஹாவ் டு டிடக்டட். ஸோ டிடக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 700. அதே மாதிரி இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கும் 2 இடத்துலையும் இம்பேக்ட் இருக்கும். ஓகே, ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கு வரும்போது நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லேயும் அதோட இம்பேக்ட் காமிக்கணும், ஆஸ் வெல் அஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட். கிளியர்? ஓகே, ஸோ லாஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1/4/2016ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட கேபிட்டல் ஃபண்ட் அவங்களே வந்து கொஷனில் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அது லைபிலிட்டி சைடில் வி ஹாவ் டு ஷோ. எஸ், ஸோ கொஷன் இப்போ புரிஞ்சிருச்சு. நான் லுக் இன்டு தி சொல்யூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இன்கம் சைட் போடும்போது உனக்கு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னா அதோட பேலன்ஸ் வந்து தட் இஸ் 4,500 இஸ் யோர் சர்ப்ளஸ். கரெக்டா? ஸோ 7,600ல் இந்த 700, 1,500, 900 போச்சு அப்படின்னா உன்னோட பேலன்ஸ் வந்து 4,500. ஸோ தட் இஸ் யோர் சர்ப்ளஸ் அமௌண்ட். எஸ், ஸோ சர்ப்ளஸ் இங்கே என்ன நம்மளுக்கு ஆன்சர் வருதோ அதோட இம்பேக்டும் 2 இடத்துல வரணும். சப்போஸ் சர்ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட், பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்ட் காமிக்கிறோம் இல்லையா, அதோட ஆட் பண்ணணும். இல்லை டெஃபிசிட் வருது, ஓகே, டெஃபிசிட் வருது அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டோட டெஃபிசிட்டை மைனஸ் பண்ணணும். எஸ், ஸோ இதோட இம்பேக்டும் நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் இருக்கும், பேலன்ஸ் ஷீட்லேயும் இருக்கும். ஸோ எதுக்கெலாம் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் as well as பேலன்ஸ் ஷீட்டில் இம்பேக்ட் வருதோ அதை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். எஸ், so try to understand the question as well as the solution. If you have any further clarification, you can get back to me. Thank you.